ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். என்னடா ஒரே பீச் சைடில் நின்றுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஒரு உண்டாய் வென்யூ டாப் வேரியன்ட் கார் எடுக்கக்கூடிய காஸ்ட்டில் உங்களால் உண்டாய் 7 சீட்டட் ஆல்காசார் எடுக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஆல்காசார் கார் தான் பார்க்க வந்திருக்கோம். ஒரு வென்யூ நீங்கள் எடுக்கிறீங்க, அதில் டாப் வேரியன்ட் கார் பார்க்குறீங்க, அந்த காருக்கு இந்த கார் எவ்வளவோ பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இதுவுமே ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது டேரெக்டாக கஸ்டமருக்கு சேல் தான். கடலை பார்த்துட்டு என்னடா வெளியூரில் போய் எடுக்கிறியா, பீச் ரோடில் இருக்கக்கூடிய காரை கொண்டு வந்திருக்கீங்களா லைன் அப்லன்னு சொல்லி கேட்காதீங்க. இது ஒரு தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். கஸ்டமரோட ஹோம் டவுனுக்காக இங்கே வந்திருக்காங்க, நாகப்பட்டினம் சைடு. உங்களுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 120-150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த காரை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க யூஸ்டு கார் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒரு நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட காருக்கு டாப் அப் லோன் ஆகட்டும், எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, டிஸ்பிளே கீழேயும் ஷோ ஆகும். மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆல்காசார் 7 சீட்டர் 2023 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இது. ஒரு ஆட்டோமேட்டிக் டிஎஸ்டி கியர் பாக்ஸோடு வரக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். நான் அதை உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது ஒன் பை ஒன் பார்ப்போம். இது ஒரு டாப் லைன் வேரியண்ட், எல்லா ஃபியூச்சர்ஸுமே உள்ள வேரியண்ட் தான் இது. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டார்டிங் பை நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், எக்ஸ்டர்னல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த காரு. ஸோ இதுக்காக தான் நான் அந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். இது ஒரு பிளாக் வேரியன்ட் கிடையாது, இது ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட். உங்களுக்கு கேமராவில் பிளாக் கலராக தெரியுதான்னு நினைக்கிறேன். லேம்புக்கு வருவோம். டிஆர்எல்ஸ் லேம்ப் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வெஹிக்கிளில். கிரில்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. அப்படியே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழேயும் ஒரு ஃபாக் லேம்பை கொடுத்துருக்காங்க. அதோட விசிபிள்லாம் நல்லாவே இருந்துச்சு. நான் இப்போ லைட் செக் பண்ணுறேன் உங்களுக்கு. அஸ் யூஷுவல் டயருக்கு வருவோம். டயர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 80-90% டயர் நல்லாவே தான் இருக்குது. அலாய்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 18 இன்ச் அலாய் வரும். இதில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது, ஏர்பேக்ஸ் இருக்குது, கில் ஹோல் அசிஸ்டன்ட் இருக்குது, இபிடி இருக்குது, சன்ரூஃப் இருக்குது, பேரானாமிக் சன்ரூஃப் இருக்குது. ஒன் பை ஒன் அப்படியே காட்டுறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது. நீங்கள் ஓவரால் அவுட்டர் பாடி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பாடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வேரியன்ட் தான் இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் வந்த வேரியண்ட்டில் இதில் வர ஃபுட் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்டோட ஆப்ஷனோடய வரும் இந்த வெஹிக்கிள். ஒரு டாப் லைன் வெஹிக்கிள் தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கீலெஸ் என்ட்ரி தான் இதில் வரது. அப்படியே ஓவராலாக பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வெஹிக்கிள். ஸோ ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தனால சொல்கிறேன். ரியர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் வைப்பர் அண்ட் டிஃபாகர் வந்துடும். 360 டிகிரி கேமரா உள்ள வெஹிக்கிள் தான் இது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும் இந்த வெஹிக்கிளில். இந்த சைட் ப்ரொஃபைல் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த காரு. இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. என்னடா ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன், இன்னும் சொல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒரு வென்யூ நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. 16,25,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸோ இந்த காருக்கு நீங்கள் 16 லட்ச ரூபா இல்லை 14 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் லோனுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்னா இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிட்ட நீங்கள் லோனுமே எக்ஸஸாக கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டீரியருக்குள்ளே வருவோம். இன்டீரியரில் எப்பவும் போல் டோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். மிரர்ஸ் வந்து ஃபோல்டபுள் மிரர் வந்துடும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா போஷ் வருது. அதுவும் ஒன்றும் இல்லை, மொத்தம் 7 7.1 சரௌண்டிங்கில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இந்த வெஹிக்கிளில். வாங்க அப்படியே இன்டீரியருக்குள்ளே வருவோம். இன்டீரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீட்டுக்கு வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீட்டு. இதிலே இன்பில்டாக எலக்ட்ரானிக் சீட்டு வந்துடும் இந்த காரில். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நீங்கள் எலக்ட்ரானிக்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இருக்குங்க. சீட்டோட இது பாருங்கள், ஒரு கவர் கூட இன்னுமே பிரிக்காமல் அவ்வளோ நீட்டாக கஸ்டமர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் புதுசாக அந்த கவரெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆளாக இருப்பீங்க. எனக்கு இந்த கவரை பிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். புது கார் வாங்கி இந்த கவரை யார் உடனே பிரிச்சிருவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் பிடிக்கும் இந்த கார் ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த கவரெலாம் ரிமூவ் பண்ணுறது. பட் ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கவரை கூட ரிமூவ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க இந்த காரை. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிப்போம், ரொம்ப வெயிலாக இருக்குது. இன்டீரியருக்குள்ளே வருவோம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ப்ரௌன் ஃபினிஷில் டேஷ்போர்ட் ஆகட்டும், அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பீக்கர் சரவுண்டு எல்லாமே ரொம்பவே
சூப்பராக இருந்துச்சு. என்னால் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வச்சு ப்ளே பண்ணி காட்ட முடியாது. மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SOS ஆப்ஷனோடைய வரக்கூடிய மிரர்ஸ் தான் இது. எலக்ட்ரானிக் மிரர்ஸ். இதுலேயே நீங்கள் இந்த டார்க்குக்கு வந்து மேனுவலாக இல்லாமல் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த டார்க்னஸ் வரும் தெரியுங்களா, பின்னாடி இருக்க லைட்டோட விசிபிளை கம்மி பண்ணுற அந்த செட்டப்போட வரக்கூடிய மிரர்ஸ் தான். எஸ், இன்னொரு ஃபியூச்சர்ஸ்ன்றது பெரிய ஃபியூச்சர்ஸாக சொல்லணும்னா இது ஒரு பேரனோமிக் சன்ரூஃப் உள்ள மாடல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேரனோமிக் சன்ரூஃப் உள்ள மாடல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு மெயின் ஃபியூச்சர்ஸ், பேரனோமிக் சன்ரூஃப் உள்ள டைப் உள்ள மாடல் தான் இது. இன்டீரியரில் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அப்படியே ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஸ்டேரிங்லேருந்து வருவோம். இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா டில்டன் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங். அதாவது உங்களால் இந்த ஸ்டேரிங்கை கீழேயும் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி முன்னாடியும் அதே மாதிரி இந்த ஸ்டேரிங்கை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்மளால் டில்ட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இந்த வெஹிக்கிளில். ஸ்டேரிங் கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோலோடது, அடாஸ்க்கான கண்ட்ரோல் சுவிட்சு, மியூசிக் ப்ளே, பாஸு, வால்யூம் அப் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. ஏர்பேக் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இது 6 ஏர்பேக் உள்ள மாடல். இது பேடல் ஷிஃப்ட்டுக்கான கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதையும் ஒன் பை ஒன் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ரைட் மாற்றினீங்கன்னா உங்களோட ரைட் மிரரில் இருக்க கேமரா வியூ ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் டயர்கிட்ட என்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இது வந்துடும். பார்த்திங்களா, என்னோடய ஸ்டாண்ட் அங்கே வச்சுருக்கேன், அதுவும் காட்டுது பார்த்திங்களா. ஓவராலாக நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா விசிபிள் ஆகிடும். 360 டிகிரி கேமராவிலே நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு. அதே மாதிரி இதுவும் வந்துடும். அதில் இப்போ ஆப்ஷன்லேயே கொடுத்தீங்கன்னா ரியர் வியூ மட்டும் வேணுமா, இல்லை சைடு 2 இது வேணுமா, இல்லை ஓவராலாக வேணுமான்ற ஆப்ஷனும் வந்துடும். இதில் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொள்வது எல்லா இதுவுமே வந்துடும். அப்படியே ஏசிக்கு வருவோம். ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயே உங்களுக்கு ஹசார் லைட்டும் வந்துடுது. கியர் பாக்ஸுக்கு வருவோம். ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இது. அதிலே பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் மோடுக்கான கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அந்த மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் ஈகோ அண்ட் ஸ்போர்ட் மோட். ஸ்போர்ட் மோடில் இந்த கார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கம்ஃபர்ட்லேயும் நான் இதில் 3 மோட்லேயுமே இந்த காரை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரைவ் பண்ணுற ஃபுட்டேஜும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதோட ஸ்பெக்கை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஆல்கசார் பிளாட்டினம் மாடல் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், டிஎஸ்டி கியர் பாக்ஸோட வரக்கூடிய இன்ஜின், அதாவது டுவெல் கிளச் கியர் பாக்ஸோட வரக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள் தான் இது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் வண்டி தான் இது. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 16,25,000 கோட் பண்ணுறாங்க. அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க நம்ம ரியர் சீட்டுக்கு போவோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்டபிள் இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ரியர் சீட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோரில் பார்த்தீங்கன்னா சன்ஷேடு கொடுத்துருக்காங்க கிளாத்தில். ஸோ இது Hyundai ஐலண்டில் இப்போ வரக்கூடிய எல்லா மாடல்லையுமே இந்த வெஹிக்கிளில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த ஃபியூச்சர்ஸ் Hyundaiலையும் இருக்குது, இந்த வேரியண்ட்லேயும் இருக்குது. சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட்டும் பாருங்கள், இன்னுமே ரியர் அந்த 3rd ரோவில் இன்ன வரைக்கும் உட்காந்ததே இல்லைன்னு சொன்னாங்க கஸ்டமர். ஸோ அந்த சீட் இன்னுமே பிரிக்காமல் தான் இருக்குது. செகண்ட் ரோக்கு வருவோம். செகண்ட் ரோ சீட் கம்ஃபர்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செகண்ட் ரோ சீட்டில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஏர் ப்யூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ஏர் ப்யூரிஃபையரும் வரும். நீங்கள் ஏர் ப்யூரிஃபையர் வேணுன்னா ஏரை ப்யூரிஃபை பண்ணுறது, அந்த டஸ்ட்டு ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு, அது எல்லாத்தையுமே இந்த ஏர் ப்யூரிஃபையரை கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஏர் ப்யூரிஃபையரோட ஒரு மாடல் தான் இது. ஸோ இதுதான் ரியர் வியூ. அதே மாதிரி இன்னொரு ஒன் மோர் திங், ரியர் வியூக்கு டோருக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆம்பியன்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் எல்லா டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஆம்பியன்ஸ் லைட் வந்துடுது. ரியர் சீட்டுக்கு பார்ப்போம், ரியர் சீட்டு எப்படி இருக்குன்றது. ரியர் சீட்டுமே நல்லா தாங்க இருக்குது. ரியர் சீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்லேயும் உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட்டுக்கான ப்ரொவிஷன் அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலருமே கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட்டும் இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வாங்க நம்ம இன்ஜின் ஸ்பெக்காக பார்ப்போம், இன்ஜின் எப்படி இருக்குன்றது. இது ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். அதுக்கான இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா.
இன்ஜின் வைஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. எதுவும் இந்த ரேட் பைட்டோ அந்த மாதிரியான எந்த இதுவுமே இல்லை. ரொம்பவே இன்ஜின் நீட்டாக தான் இருக்குது. ஃபில் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. நீங்கள் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா இந்த நம்பரை செக் பண்ணி நீங்கள் கம்பெனியில் ரெக்கார்டுமே செக் பண்ணிக்கலாம். எந்த வித ஆக்சிடென்டல் டேமேஜ் அது மாதிரி எந்த வித இதுவுமே இல்லை. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வெஹிக்கிளை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட சஸ்பென்ஷன் அண்ட் டிஎஸ்டி கியர் பாக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம லைவாக செக் பண்ணி பார்ப்போம். வாங்க சரி வாங்க நம்ம இந்த காரை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த காரோட ரிமோட்டை நான் என்ன காமிக்கவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ இதான் அந்த காரோட ரிமோட்டு. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா சீட் பெல்ட் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கார் 6 ஏர் பேக் உள்ள மாடல். இது பக்கத்தில் உட்கார்றவங்களையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, இந்த வெஹிக்கிளை நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். இதோட பவர் டார்க் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, சின்ன ரோடு. நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டு இதோட பவர் டார்க்லாம் பார்ப்போம். இனிஷியலாக அந்த டிஎஸ்டி கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கியர் சேஞ்ச் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா இப்போது எடுத்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் நம்ம ட்ரைவ் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம கியர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இருக்கா தெரியல. அவ்வளவோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த காரு. பிரேக்கிங் ஆகட்டும், பிரேக்கிங்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த காரில். ஸோ இங்கே ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது. ஸோ அதில் இந்த கார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை பார்ப்போம். சஸ்பென்ஷன் வைஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உள்ள ஒரு சின்ன ஜர்க் கூட தெரியல. ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே உங்களுக்கு எந்த ஃபீலுமே தெரியலை. ஸ்பீட் பிரேக்கர் ஏறும் போது தான் உங்களுக்கு தெரியுது அந்த கார் வந்து ஃபீல் கொடுக்குது. மற்றபடி இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கேட்கக்கூடிய ப்ரைஸுமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 16,25,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாக கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி விட்றேன். மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 to 14 மைலேஜ் கொடுக்கும். இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ், ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். பேரனாமிக் சன்ரூஃப் வந்துடும். பேரனாமிக் சன்ரூஃப் தான் இந்த காரோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதோட பேரனாமிக் சன்ரூஃப் வியூவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் ஒரு 10 inch அபோவ் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அதிலே உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். அதே மாதிரி நான் வீடியோலேயே காமிச்சேன் பார்த்தீங்களா, நம்ம இண்டிகேட்டர்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த 2 ரிங்கில் நீங்கள் எந்த சைடு இண்டிகேட்டர்ஸ் போடுறீங்களோ அதுக்கான கேமரா விசிபிள் ஆகிடும். 360 டிகிரி கேமரா இருக்குது. அடாஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இந்த கார் இருக்குது. இதோட சஸ்பென்ஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ரோட் முடிஞ்சிருச்சு. மெயின் ரோடுக்கு வரோம். அந்த கார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை பார்ப்போம். இப்போது ஈகோ மோடில் இருக்குது. நம்ம இதை ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டாச்சு. பட் ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்றதே நீங்கள் த்ராட்டில் பெடலில் காலை வச்சோன்னே ஃபீல் ஆகுது. ஓகே, ரோடு கிளியராக இருக்குது. த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த டிஎஸ்டி கியர் பாக்ஸோட ஒரு ஃபீலே. கார் நம்மளை சீட்டுக்கு பின்னாடி தள்ளி புஷ் பண்ணி கொண்டு போகுது. ஓகே, நம்ம ஓவர் ஸ்பீட் போக வேணாம். இதுதான் அந்த காரோட ஃபீல். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த காரை ட்ரைவ் பண்ண. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வாரண்டி பீரியடுக்குள்ளே தான் இருக்குது. 1.5 years தான் ஆயிருக்கு. 5 years உங்களுக்கு இன்ஜின் அண்ட் பேட்ரி எல்லாமே வாரண்டி பீரியடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ மேபி வராது. இன்கேஸ் வந்தால் கூட இந்த வாரண்டி பீரியட் கூட தான் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் தான் அது. வீலை பற்றி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். இதோட ஸ்டெப்னியை பற்றி சொல்லலை. இந்த ஸ்டெப்னி ஒரு தடவை கூட யூஸே பண்ணலை. அதுக்கான ஸ்பேர்ஸுமே இது வரைக்குமே யூஸே பண்ணலைன்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறாங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்னி உள்ளே இருக்குது. ஸோ இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் இதோட ஃபர்ஸ்ட் ஓனர் மாதிரி அந்த ரேப்பை ரிமூவ் பண்ணுற ஃபீலெல்லாம் கிடைக்கும். இந்த காரை ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த கார் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதோட ஸ்பெக்கை 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு 10ஆம் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்கிள் தான் இது. ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பைக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 34,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16,25,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம்.
இது போல் யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.